வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். காம்ப்ளிகேட்டடான டாபிக். பேசலாமா வேணாமான்னு நான் ரொம்ப யோசிச்சது. ஆனா அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா பாரி அவருடைய காணொளிகள்ல நிறைய பேசியிருக்காரு. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்க ஏற்கனவே ஒரு திரைப்படத்தை பத்தி பேசுறப்போ நிறைய விஷயங்கள் பேசுறப்போ எனக்கு தோணுச்சு, ஏன் இந்த தலைப்பை நம்ம பண்ணக்கூடாது, பண்ணலாம் அப்படின்னு. நம்ம ஏன்னா பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயங்களை பேசவே முடியாது. ஒரு புரிதல் ஏற்படுத்தணும் அப்படின்னா அது கான்ட்ரவர்ஷியலா இருந்தாலும் அதை குறித்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விவாதமோ இல்ல ஒரு விவாதம் சொல்ல முடியாது, ஒரு கலந்துரையாடல் தான் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்ஸிக் ஃபெமினிசம் அப்படிங்கிற தலைப்புல பேசியிருக்கோம். இப்போ ஃபெமினிசம் அப்படின்னே நம்ம பேசிக்கலாம். ஃபெமினிசம்க்கு எதிரானவங்க இல்ல, டாக்ஸிக் ஃபெமினிசம் தான் எதிரானவங்க. அப்படிங்கறதுனால அதை குறித்து ஒரு புரிதல் ஏற்படுறதுக்காக பாரியவர்கிட்ட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஓகேவா இந்த டாபிக் பேசுறதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். நீங்களே நிறைய பிட்ஸ் அண்ட் பீசஸா பேசியிருக்கீங்க. சோ முதல் கேள்வி, என்ன நிறைய பேர் திட்டுறாங்க பாரி, நான் பூம் பூம் மாடான் இந்த நாய் விஷயத்துல நான் தலையாட்டிட்டே இருக்கேன். எனக்கு கேள்வி கேட்க தெரியலையா, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட சேனல் ஒரு லிபர்ட்டி எடுத்துட்டு சொல்றேன். எப்போ ஆட்டணும், எப்படி ஆட்டணும், எதற்காக ஆட்டணும், எத்தனை வாட்டி ஆட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாத வேலையை பிரெட் அண்ட் பட்டரா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இது விவாதம் இல்லை. எல்லாருமே நம்ம டிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணணும்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனாலும் எனக்கு கேள்வி இருந்தா நான் அதையும் ஓப்பனா கேட்டு வாங்கிட்டேன். நீங்க ஃபெமினிசம்க்கு எதிரானவரா இல்ல டாக்ஸிக் ஃபெமினிசம்க்கு எதிரானவரா? இந்த ஃபெமினிசம்ங்கிறதுக்கான மீனிங் என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பெண்களுக்கான அரசியல், பெண்களுக்கான உரிமைகள், பெண்களுக்கான சமத்துவம், இவைகளை ஃபெமினிசம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை ஆதரிக்கிறவன் நான். சரி. பெண்கள் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்துதல், பெண்கள் ஆண்களை விட உயர்ந்தவர்கள் என்ற சிந்தனையை விதைத்தல், பெண்கள் எது செய்தாலும் அது நல்லது அப்படிங்கிற ஒரு பார்வையை கொண்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அதற்கு எதிரானவன் நான். புரியுது நான் சொல்றது? ஸோ ஃபெமினிசம்ங்கிற பார்வையில நீங்க தான் குழம்பி கிடக்குறீங்க. பெண்களுக்கான அரசியல், பெண்களுக்கான சமத்துவம், பெண்களுக்கான உரிமைகளுக்காக நீங்க பேசினா அது ஃபெமினிசம்னு நான் நம்புறேன். அதை பேசாம இல்ல அதை இந்த தவறான உதாரணங்களோட பேசுறது, ஒரு எளிய மக்களுக்கு புரியுற விதமா சொல்லணும் அப்படின்னா, பெண்கள் கல்வி பெற்று வேலை வாய்ப்புகளுக்கு சென்று குடும்ப தலைவிகளாக நிர்வகிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஃபெமினிசம்னு நான் பார்க்கிறேன். ஆண்கள் மது குடிக்கிறாங்க, அதனால பெண்களும் மது குடித்தால் என்ன தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதை டாக்ஸிக் ஃபெமினிசமா நான் பார்க்கிறேன். புரியுதுங்களா? ஒரு தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தவறாதான் பார்க்கணும். அது எந்த ஜெண்டர் பண்றாங்கன்னு வச்சு நம்ம அந்த தவறை நியாயப்படுத்தக்கூடாது. ஒரு தவறு ஆண் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதனால அந்த தவறை பெண் செய்யறது புரட்சி அப்படின்னு சொல்லி பேசுறதும் டாக்ஸிக் ஃபெமினிசம். ஆண்கள் அதிகமா குடிக்கிறாங்க, பெண்களும் சேர்ந்துட்டு குடிக்கணும் அப்படின்னா அது டாக்ஸிக் ஃபெமினிசம். ஆண்கள் குடிக்கிறாங்க, ஆண்கள் குடிக்கிறது உடலுக்கு கேடு, பெண்கள் குடிக்க கூடாது, மாறாக அவர்கள் நல்ல சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னா அது வேற. ஒரு தவறை நானும் செஞ்சு சமமாகறேன் அப்படிங்கிறது அது ரொம்ப தப்பான ஒரு போக்கு. அதுல என்ன தடுக்கிறாங்க, அது என்ன கல்ச்சர் ட்ராப் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முட்டாள்தனமானது. ஆக்சுவலா கல்ச்சர்லாம் ட்ராப் பண்ணல, மாறாக பெண்களுக்கே அது ஆண்களை விட பெரிய பாதிப்புங்கிறதுனால தான் எல்லா சொசைட்டிலும் அது பெண்கள் அதை பயன்படுத்தாம குறைச்சிட்டே வந்திருக்காங்க. இப்பவுமே பிரெக்னென்ட் லேடிஸ் குடிக்கக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வெளிநாடுகளில் குடிக்கக்கூடிய பெண்கள் அதிகம் தான், ஆனா அவங்களும் பிரெக்னென்ட் இருக்க டைம்ல குடிக்க மாட்டாங்க. பாசிவ் ஸ்மோக்கிங் கூட அதை வச்சு அப்ப அந்த ஸ்மோக் பண்றது குடிக்கிறதுலாம் பிரெக்னென்ட் டைம்ல அவங்களால பண்ண முடியாது, கரு நிக்காது. அவங்களுக்கு அடிக்ஷன்ங்கிறதுல ஆண்களோட எஃபெக்ட்ஸ் அதிகம். இல்லை இன்னொரு கொடுமை என்னன்னா, ஸ்மோக்கிங் டெத்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஆண்களுடைய பாதிப்பை விட பெண்களுக்கு பாதிப்பு அதிகம்ங்கிறத ஒரு சயின்டிபிக்கல் ரிசர்ச்ல நடுவில் வந்துச்சு. அதாவது ஒரு ஆண் ஸ்மோக் பண்ணும்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு வெர்சஸ் ஒரு பெண் ஸ்மோக் பண்ணது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு பார்க்கும்போது இந்த ஆவரேஜா பாதிப்பு அதிகமாக யாருக்கு வருதுன்னா பெண்களுக்கு வருது. ஸோ பெண்களுடைய உடம்பு அதை ஏற்றுக்கொள்றதுல ஆண்களையும் ஏத்துக்கல, ஆண்களோடமே ஏத்துக்கல, பட் அந்த ரெசிஸ்டன்ட் இன்னும் பெண்களுக்கு கம்மியா இருக்கு. அதை உடம்பு இப்போ சரி செஞ்சுக்கிற ரெசிஸ்டன்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப ஒரு பேசிக்கா ஒரு பெண் சிகரெட் ஸ்மோக் பண்றதையோ ஒரு மது குடிக்கிறதையோ இல்ல ஒரு ஆண் செய்யக்கூடிய தவறுகளை நானும் செய்து ஈக்குவல் ஆகிறேன் அப்படிங்கிறது டாக்ஸிக் ஃபெமினிசம். ஒரு ஆண் குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேங்கிறான், அதனால பெண்ணும் குடும்பத்தை பார்த்துக்க கூடாதுன்னு சொல்றது டாக்ஸிக் ஃபெமினிசம். ஒரு பெண் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறார், அதனால ஆணும் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது ஃபெமினிசம். சூப்பர். புரியுதுங்களா? ஸோ இதைத்தான் நான் ஃபெமினிசத்தை நான் சப்போர்ட் பண்றேன். இந்த நச்சு பெண்ணியத்தை நான் எதிர்க்கிறேன். எங்க இருந்து இது ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பெண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா
பிசிக்கலி நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய வாட்டி, பிசிக்கலி வந்து ஆண்கள் வந்து பெண்களுடைய ரொம்ப வலிமைன்னு. அப்படி இருக்கிறப்போ ஒரு மனிதனுக்கு, ஒரு ஹியூமனுக்கு, மனிதன் சொல்ல ஒரு ஹியூமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் மத்தவங்களோடனாலே இன்டைரக்டா வந்து மத்தவங்களை வந்து அடக்கணும். டாமினன்ஸ் வந்து ஒரு கேவலமான விஷயம் வரும். ஆமா. டாமினன்ஸ்ங்கிறது நேச்சுரலா சில நேரத்துல வந்து ஏற்படுறதை தாண்டி ஒருத்தங்களை வந்து அடக்கி ஒடுக்கணும் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அங்க இருந்துதான் அந்த பெண்ணியம்ன்றது வந்து பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக நம்ம பெண்கள்லாம் சேர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உதிச்சிருக்கும். பட் 60ஸ்லயோ 50ஸ்லயோ இது ஒரு மொமெண்டா வந்து கொண்டு வராங்க அப்படின்னா வந்து எங்க இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பேசிக்கலா நமக்கு என்ன பாக்குறோம்னா, ஐரோப்பிய நாடுகள்ல பெண் அடிமைத்தனம் என்பது இருந்தது அதிகமா. பட் ஏசியாட்டிக் சொசைட்டில அது ரொம்ப கம்மி. அது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறோம் நம்ம, புரியுதுங்களா? ஆனா இருந்துச்சு, ரொம்ப கம்மிங்கிறீங்க. அதாவது நீங்க பெண்கள் அப்படிங்கும்போது நான் தான் சொல்றேன், பை பயாலஜி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால அந்த சோசியல் ஹைரார்கில இங்கேயுமே வந்து பெண்கள் இஸ் ஈக்குவல் டு ஆண்கள்னே இருந்தாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. இங்கேயுமே ஒரு சில பிரச்சனைகள் என்பது பெண்களுக்கு இருந்ததுதான். அதை நம்ம முழுமையா வந்து அப்படிலாம் இல்ல அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. இங்க வந்து அந்த ஒரு இங்கிலீஷ் படங்கள்ல ஒன்று வருமே, ஒரு தீவுல பெண்கள் ஃபுல்லா அரசர்களா இருப்பாங்க. அது என்னமோ சொல்லுவாங்க. அதை வச்சுதாங்க அந்த இதெல்லாம் வரும். அந்த ஒண்டர் உமன் அந்த மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இங்க இஷ்யூ என்னன்னா, பெண்கள் இஸ் ஈக்குவல் டு ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லா சொசைட்டியும் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு ஈக்குவலா ஒரு சொசைட்டி இருந்துச்சு அப்படின்னா அது தமிழ் சமூகம். தமிழ் சமூகம் வந்து ரொம்ப க்ளோஸ்லா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெண்ணியம் சொல்லக்கூடிய ரெப்ரசன்டேஷனை அன்னில இருந்தே கொடுத்த ஒரு சமூகம் வந்து தமிழ் சமூகம் தான். அது மோர் க்ளோஸ்லி அங்கதான். அப்ப நம்மளுமே நடுவுல சில குறைபாடுகள் வெளியிலிருந்து வந்தவங்களால ஏற்பட்ட குழப்பங்கள்னால, பிரச்சனைகள்னால உருவாச்சு. அது எல்லாமே கிளியரா இந்த இதுல சொல்லிடுறேன். இப்ப ஆனா யூரோப்பியன் சொசைட்டிஸ் வந்து அப்படி கிடையாது. யூரோப்பியன் சொசைட்டில வந்து பெண்களுக்கு வாக்குரிமையே கிடையாது. நீங்க எப்படி பார்க்கணும்னு பாருங்க. தமிழர்களுடைய குடைவலை முறை இருந்துச்சு. தமிழர்களுடைய குடைவலை முறைன்னா என்னன்னா, சோழர்கள் இதெல்லாம் இந்த பேசிக் ஹிஸ்டரி தமிழ் சமூகத்துக்கு தெரியாதனால தான் நிறைய பொய்கள் வந்து அவங்க மண்டையில கட்டமைக்கப்படுது. சோழர்கள் காலகட்டத்துல அதுக்கு முந்தைய, அதாவது ஆதிகால சோழர்கள் காலகட்டத்துல அது உருவாக்கப்பட்டுருச்சு. அது பேர் குடைவலை முறை. அது வந்து பிரைமரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. மன்னன் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, ஆனா நிர்வாகிகள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மக்களோட கான்டாக்ட்ல யார் இருப்பா? மன்னனா இல்ல, நிர்வாகிகள் தானே கான்டாக்ட்ல இருப்பாங்க. அப்ப அந்த ஊர் நிர்வாகிகள் யாரு வந்து நல்லவங்களோ அவங்க இருக்கணுங்கிறதுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் இருப்பாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்படுற பட்டியல் எப்படி இருக்கும்னா, யார் அதுல கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, எந்த விதமான குற்ற வழக்குகளும் அவங்க மேல இருக்கக்கூடாது. அவங்க மேல மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல இருக்க யார் மேலேயும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ஒரு போட்டியாளரா அதுல வந்து கலந்துக்கணும், இல்ல வந்து நீங்க ஒரு லீடருக்கான ஒரு அந்த குடைவலையில போய் உங்க ஓலை விழுகணும் அப்படின்னா, நீங்க என்னவா இருக்கணும் ஆக்சுவலானா, எந்த தப்பும் நீங்க பண்ணிடக்கூடாது. உங்களோட அண்ணனோ தம்பியோ எந்த தப்பும் பண்ணிருக்க கூடாது. உங்க குடும்பத்துல நீங்க பொண்ணு கட்டி இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியோட அண்ணனோ தம்பியோ எந்த தப்பும் பண்ணிருக்க கூடாது. சோ இது இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃபேமிலில நோன் ரெக்கார்ட்ஸ், கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்ப உங்க ஒட்டுமொத்த குடும்பமே அந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ங்கிறது வந்து அந்த சோழ நாட்டுக்கு எதிராக எதுவும் செஞ்சிருக்க கூடாது, கொலைகள் செஞ்சிருக்க கூடாது, கொள்ளையடிச்சிருக்க கூடாது, ஊழல் செஞ்சிருக்க கூடாது, இதெல்லாம். இப்ப இந்த மாதிரி ஒரு கிளீன் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் தான் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். புரியுது. அந்த ஓலையில வந்து எழுதி போட முடியும். இப்ப இந்த ஓலையை வந்து ஒரு பானையில போட்டுருவாங்க. இந்த பானையில இருக்கக்கூடிய இந்த ஓலைய ஒரு இளம் பெண், சின்ன பொண், இளம் பெண் சொல்லக்கூடாது, அதாவது ஒரு சிறுமி, ஒரு சிறுமி வந்து கண்ணை கட்டிட்டு வந்து எடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி ஒரு சுழற்சியில இருக்கும். சோ அந்த ஓலையில விழுகிறவங்களே எல்லாருமே அக்மார்க் தங்கம். அந்த தங்கத்துல இருக்கிறவங்களையும் ஒரு ரேண்டம் ப்ராசஸ் மூலமா தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அதுலயே எதுவும் பார்ஷியாலிட்டி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரேண்டமா எடுப்பாங்க. ஸோ இதுதான் குடைவலை முறை. இந்த குடைவலை முறை வந்து த பேசிக் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியா வந்து நம்ம இன்னைக்கும் சொல்றாங்க. பல பேரும், பல ஆய்வறிஞர்களும் இதை பத்தி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க வந்து அந்த ஓலை எடுக்கிறதுக்கு தகுதியானவர் யாரு? ஒரு சின்ன பெண், ஒரு பெண் தான் வந்து அங்க எடுக்கிறாங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த பிளஸ் பாயிண்ட் பாருங்க, பையனை போடலாம், இதை போடலாம், ஆனா பெண் வந்து அங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இது அதுக்கு அடுத்து எந்த வரலாறுலையும் இல்லாம அதிகாரச்சி அப்படிங்கிற வார்த்தை, அதிகாரச்சி இன்னைக்கு இங்கிலீஷ்ல வந்து ஆபீசர், பெண் ஆபீசருக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரெண்டுக்கும் அது ஜெனரல் நியூட்ரலா இருக்க மாதிரி. ஜெனரல் நியூட்ரல்ங்கிறதெல்லாம் இப்ப கொண்டு வந்து சொல்லுவீங்க. ஆபீசர்ங்கிறது ஆணுக்கானது. ஓகே, ஆபீசர்ங்கிறது ஆணுக்கானது. ஃபீமேல் ஆபீசர்பாங்க. ஃபீமேல் ஆபீசர்னு சொல்லி முன்னாடி ஃபீமேல போட்டு தான் ஆபீசர்னு சொல்லுவாங்க. ஆமாமா, அது பார்த்திருக்கோம். ஆனா தமிழ்ல மட்டும்தான் அதிகாரச்சி ஒரு தனி வார்த்தையே இருக்கு. அதிகாரி ஆண்களுக்கு, அதிகாரச்சி தமிழ்ல இருக்கு வந்து பெண்களுக்கு.
இந்த அதிகாரச்சிங்கிறது கல்வெட்டு எப்ப கிடைக்குது உங்களுக்கு? சோழர்கள் காலகட்டத்திலே கிடைக்குது. சோழர்கள் காலகட்ட கல்வெட்டுகள் வந்து எத்தனை ஆண்டு பழமையானது? 1100, 1200, 1300, 1400 அதிகாரச்சிகளை பத்தி பல கல்வெட்டுகள் தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கு. சோ இது மாதிரி உலகத்துல எங்கேயாவது பெண் அதிகாரிகளை பற்றி கல்வெட்டோ வரலாற்று பதிவுகளோ இருக்கா? வேலுநாச்சியாரோட படைப்பிரிவுல வந்து உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் படைப்பிரிவே இருந்துச்சு. உடையாள் அப்படின்னா பெண்களுடைய படைப்பிரிவு பேர் உடையாள். வேற எங்கேயாவது இந்த மாதிரி ஏதாவது ரெக்கார்ட்ஸ் பாத்திருக்கீங்களா? உங்களுடைய கற்பனை கதைகள் இருந்திருக்கலாம், புரியுதுங்களா? கற்பனை கதைகள்ல உங்களுக்கு பெண்களோட வாரியர்ஸ் இந்த மாதிரி அமேசானிய வாரியர்கள்லாம் பேர் வச்சுட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். இன் ரியாலிட்டி உலகத்துல எந்த சமூகத்துல வந்து பெண் படை வீரர்கள் இருந்தாங்கிற குறிப்புகள் இருக்கு உங்களுக்கு? சரி, நீங்க விக்டோரியா மகாராணி அந்த கதைகள் உங்களுக்கு தெரியும். யார் காலகட்டத்துக்கு அப்புறம் ராணியோடைய ஆட்சி என்பது அங்க ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு. அது வரைக்கும் ராஜாக்களோட ஆட்சி, அதுக்கப்புறம் தான் ராணியோட ஆட்சியா மாறுது. அது ரொம்ப லேட்டரா ஒரு ஃபைனலா ஒரு 4 or 5 குவீன்ஸ் தான் வந்து அந்த டிரான்சாக்சன். அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ராணிகள் இல்லை. ஆனா தமிழ் சமூகத்துல ராணிகளுடைய பங்கு என்பது அரசனுக்கு ஈக்குவலான பங்கு அவங்க வகிச்சிருக்காங்க, புரியுதுங்களா? அரசவையில ராணி அமரக்கூடிய பழக்கமும் தமிழர்கள்ட்ட தான் இருந்துச்சு. அது இந்தியா முழுக்க இருந்துச்சு. அவங்கள உட்காந்து நியாயம் சொல்லுவாங்க. ஆமா, அவங்களுக்கு தனி கேபின் இருந்துச்சு, அவங்களுக்குன்னு தனி லா சார்ந்த விஷயங்கள் இருந்துச்சு. அவங்களும் வந்து பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், மற்ற அந்த ஊர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவங்க நிர்வாகத்துக்குள்ள தலையிடுவாங்க. ஸோ அதான் சொல்றேன்ல, ஒரு நீங்க இன்னைக்கு மகாபாரத ராமாயணம்லாம் நீங்க பாக்குறீங்க. அந்த மகாபாரத ராமாயணத்துல எல்லாத்துலயுமே வந்து ராஜா இருக்கான்னா பக்கத்துல ராணி இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து இங்கதானே இருக்கு, வேற எந்த ஊர்ல இருக்கு? நீங்க ஆங்கிலேயர்கள்ட்ட அதெல்லாம் இல்லையே. இங்க மட்டும் செப்டர் வச்சுட்டு உட்கார்ந்து அவ்வளவுதான். ராஜாக்கு மட்டும் தான் எல்லா பவரும், ராணிக்கு எல்லாம் பவரே கிடையாது அவங்களுக்கு. சும்மா ராணி யாரு அப்படின்னா ராஜாவோட பொண்டாட்டி, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு தனிப்பட்ட பவர்லாம் எதுவும் இல்லாம இருந்துச்சு. பட் இந்தியாவில் அது இந்தியா முழுக்கமே இந்த ஒரு ஈக்குவாலிட்டி என்பது பேணப்பட்டுச்சு. ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து தமிழ் சமூகத்துக்கிட்ட. இந்த தமிழ் சமூகம் தான் மூத்த சமூகங்கிறனால இதோடைய எக்ஸ்டென்ஷனா தான் மற்ற சமூகங்கள்கிட்ட அந்த பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ பெண்கள் என்பது முழுக்க தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ரைட்ஸோட தான் இருந்திருக்கிறாங்க. இதை நம்ம பழக்க வழக்கத்திலே நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இப்ப என்னுடைய கொள்ளுப்பாட்டி, நான் வந்து பார்த்ததுல எனக்கு எங்க குடும்பத்துல ரொம்ப வயசானவங்கன்னு பார்க்கும்போது கொள்ளுப்பாட்டி தான் நான் பார்த்தேன். ஸோ என்னோட கொள்ளுப்பாட்டி வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து எருமையை வச்சுட்டு அவங்க வந்து பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க சைடா. அவங்களுக்கும் எங்களோட பாட்டிக்கும் அவங்க மாமியார் மருமகள் ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்ல வந்துட்டு நீ என்ன பாத்துக்கிறது, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு சைட்ல வந்துட்டு அவங்க சைட்ல ஒரு ரூமு, அதாவது வீடு ஒரே வீடு, அந்த ஒரு ரூமுக்கு அந்த பக்கம் வாசல் இருக்கும், அந்த பக்கம் வாசல். அவங்க இந்த முன் பக்கம் வாசல்ல வர மாட்டாங்க, போக மாட்டாங்க. அவங்க பின் வாசல்ல அந்த சைடு வாசல் ஏறி அவங்களுக்குன்னு தனியா கிச்சன் இருக்கும். சைட்ல அவங்களுக்கும் தனி கிச்சனு, அவங்களுக்குன்னு தனி. இங்க பொது கிச்சன், இங்க முன்னாடி அது தனி வீடு, சோறாக்குற வீடுன்னு சொல்லி தனியா இருக்கும். அது போக இவங்களுக்குன்னு ஒரு தனி குட்டி கிச்சனை போட்டுக்கிட்டு அவங்க தனியா சமைச்சுக்கிட்டு ஒரு வைராக்கியத்தோட தான் இருப்பாங்க. அவங்க கடைசி வரைக்கும் வந்து யாருமே இது பண்ணல. அதே போல எருமை மேய்க்கிறதுக்கு அவங்க ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருந்தாங்க. அவங்ககிட்ட அந்த கணக்கு வழக்கெல்லாம் அவங்க பாத்துக்கோங்க. எருமைக்கு பால் கறக்கும், அவன் போய் அதை வித்துட்டு வருவான், போவான். எல்லாம் இது யார் செஞ்சா? என் கொள்ளுப்பாட்டி. கருத்த பாட்டின்னு தான் நான் சொல்லி பழப்பேன். கருப்பா இருப்பாங்க அவங்க, கருத்த பாட்டி. அதே போல எங்க அப்பாவோட அம்மா வந்து வெள்ளையா இருப்பாங்க, அவங்க வெள்ளைப்பாட்டி. இவங்க கருப்பா இருப்பாங்க, கருத்த பாட்டி. இப்படிதான் நான் அவங்க கிட்ட பழக்கம். அப்ப நீங்க அப்படிதான் இருந்தாங்க. அப்ப நானே பாப்பேன், எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பாட்டிக்கு அது வந்து அதெல்லாம் வேற லெவல், அது அப்படின்னு அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து நெஞ்சழுத்தம் அதிகம் அப்படிம்பாங்க. அன்னைக்கு இருந்துச்சு. இது யார் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? அவங்களுக்கு இருக்க அந்த அடுத்தவங்களை நம்பிலாம் நான் இல்லைங்கிற அந்த மென்டாலிட்டி தான் இருக்கு தமிழ் பெண்களுக்கு. இது எங்க பாட்டி மட்டும் இல்லைங்க, எல்லார் குடும்பத்திலும் ஒரு பாட்டி நீங்க பாத்திருப்பீங்க. கண்டிப்பா பாத்துருக்கோம். என் வீட்டுல இருக்கவங்களாம் சொல்றேன், எல்லாம் இருக்கு. அதே போல நம்ம தமிழ் பெண்கள்லாம் வந்து வேலைக்கு போகக்கூடாது, இந்த வெளியில போகக்கூடாது, வரக்கூடாது அப்படிலாம் அந்த கான்செப்ட் எல்லாம் இருந்ததே கிடையாது. ஒரு இடத்துல இருந்துச்சு, அது ஏன் நான் சொல்றேன். ஏன் அப்படி இல்லைன்னா, கிராமப்புறங்கள்ல எல்லா இடத்துலயும் பாருங்க பெண்களும் ஈக்குவலா தான் வேலைக்கு போவாங்க. எல்லா ஒர்க்லயும் ஈக்குவல் ஒர்க்கை வந்து பெண்களும் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்க வந்து ஆண்கள் மட்டும் தான் செஞ்சாங்கன்னு சொல்லவே முடியாது. விவசாயம் பண்ணும்போது ஆண்கள் ஏர் ஓட்டுறாங்க அப்படின்னா பெண்கள் நாத்து நட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமே பெண்கள் தானே அதிகமா நாத்து நட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ் கூட பெண்கள் நாத்து நடுறவங்க தான் அதிகம். நீங்க பழைய படங்கள், தமிழ் படங்கள் பாத்திருக்கீங்களா? யார் நாத்து நட்டு இருப்பா? இன்னைக்கும் யார் பாடிக்கிட்டு நாத்து நடுவா? பெண்கள் தான். யார் மோர் வித்துக்கிட்டு இருந்தா? யார் மாடு மேய்ச்சிட்டு இருந்தா? ஆண்களுக்கு செட் ஆஃப் தொழில்னா பெண்களுக்கு செட் ஆஃப் தொழில் வந்து இருந்துச்சு. இது போக ப்ரொடக்ஷன் சைட்ல நீங்க போங்க,
நெசவாளர்கள், குயவர்கள், இதெல்லாம் பொற்கொள்ளர்கள் எல்லாத்துலயும் பெண்கள் ஈக்குவலா வேலை பார்க்குறாங்க. எந்த இண்டஸ்ட்ரியில தமிழ் சமூகம் பெண்கள் வேலை செய்யக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருந்துச்சு சொல்லுங்க நீங்க? யோசிச்சு பார்த்தா ஆனா எதுவுமே இல்ல. எதுலயுமே இல்ல. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் பெண்கள் ஈக்குவலான ஜாப்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு லாபம் இருந்தது. அவங்க கடையில உட்கார்ந்து கணக்கு வழக்கு பார்க்குற இடத்துல பெண்கள் இருந்திருக்கிறாங்க. நான் சொல்றதெல்லாம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், ப்ரீ பிரிட்டிஷ் வரலாறுல இருக்கு. பெண்கள் வணிகம் செஞ்சிருக்காங்க. பெண் கவிஞர்கள் இருந்திருக்காங்க. பெண் கவிஞர்கள் இருந்திருக்காங்க. பெண்பார் புலவர்கள் நீங்க ஔவையாருங்கிற ஒரு ஆளை நீங்க சொல்றீங்க. தொடர்ந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ் சங்க இலக்கியங்கள்ல பதிவான பெண்பார் புலவர்கள் 75 76 ரெக்கார்டட் 2000 சங்க காலத்துல. மொழி புலமையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி 75 பெண் புலவர்கள் பங்களிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு போய் பார்க்கணும். ஆண்கள் வெர்சஸ் பெண்கள்னு பார்க்கணும். இப்போ அந்த பெர்சன்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரியல நமக்கு. அப்ப பாத்துக்கோங்க, எத்தனை வரலாற்று சிறப்பு மிக்க பெண்களை பற்றி நம் தமிழ் சமூகம் படித்துக் கொண்டிருக்கிறது, வரலாற்றில் பதிவு செஞ்சு வச்சிருக்குது. எத்தனை ராணிகளை பற்றி இருக்கு. சோழர் காலமா இருக்கட்டும், பாண்டியர்கள் காலமா இருக்கட்டும், நிலதானங்கள் கொடுத்தவர்களா இருக்கட்டும், சொத்துடைமையை கொண்டவர்களாக இருக்கட்டும். ஸோ இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற கான்செப்ட் தமிழ் சமூகத்துக்குள்ளேயே கலந்திருந்தது. அது ஒரு தனியா இண்டிவிஜுவலா இல்ல, ஈக்குவல் ரைட்ஸ் வந்து தமிழ் சமூகத்தில் பெண்களுக்கு இருந்தது. இது எப்ப கொஞ்சம் டஃபர் டைம்ஸ் அடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிந்தனை இல்லாத அரசர்கள் படையெடுத்து உள்ள வராங்க. அது எய்தர் முஸ்லீம் இன்வேஷனா இருக்கட்டும், எய்தர் தெலுங்கு இன்வேஷனா இருக்கட்டும், இவர்கள் உள்ள வரும்போது இவங்க கிட்ட இந்த கோட்பாட்டுகள் வந்து நம்ம மாதிரி இல்ல. உடைச்சு ஓப்பனாவே பேசுவோம். அவங்க என்ன பண்றாங்க, புருட்டாலிட்டியை கையில எடுக்கிறாங்க. பெண்களை வந்து அபியூஸ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பெண்களை கடத்திட்டு போறாங்க. பெண்களை வந்து ரோட்ல இருக்க பெண்களை வந்து இது பண்றாங்க. ஒரு சிலர்கள் வந்து அவங்களோட மத அடையாளங்கள் மாதிரி இல்லாம இருக்க பெண்களை வந்து மானபங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் நடக்குது. இது நடக்கும்போது பெண்களுக்கான செக்யூரிட்டி வந்து தமிழ் சமூகத்துல குறைய ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி இருந்துச்சு, களவாடிட்டு போயிடுறாங்க. அந்த செக்யூரிட்டி வந்து எப்போ உடையுதுன்னா, நான் சில இதெல்லாம் சொல்றேன் பாருங்க. ஒரு ஜமீன் இது நான் சில பாயிண்ட் அவுட் பண்ணி என்னால பேச முடியும். சில காரணங்களால நான் பாயிண்ட் அவுட் பண்ணாம நான் பேசுறேன். ஒரு குறிப்பிட்ட மொழியை சார்ந்த ஜமீன் குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு வாரிசு வராரு. அந்த ஜமீன் வாரிசு என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஜமீன் கூட கிடையாது, பாளையக்காரர். பாளையக்காரர் வாரிசு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நகர் உலா வருவார். சரி, அவரோட ஒரு தேர்ல நகர் உலா. அப்ப அவர் பாத்துக்கிட்டு இருக்கப்ப எந்த பெண் கண்ணில் பட்டுச்சோ அந்த பெண்ணை கை காமிச்சிருவாரு. சொல்ல கூட மாட்டாரு, போயிடுவாரு. அவங்க கீழே வேலை செய்யறவங்க வந்து தூக்கிடுவாங்க. அந்த பெண்கிட்ட வந்து நீ இரவு தூக்குறது இல்ல, நீ இரவு வந்து தூக்கிட்டு போறதுங்கிறது வந்து அது வேறங்க. தூக்கிட்டு போறதுங்கிறது வேற, நீ இன்னைக்கு வர அப்படி சொல்றது. அத எனக்கு என்னன்னா, தூக்கிட்டு போறதுங்கன்னா அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாம நீ தூக்கிட்டு போற, நீ வந்தாகணுங்கிறது. அந்த ஒட்டுமொத்தமா அந்த பெண் தனது கணவர், தனது காதலன், தனது குழந்தைகள், தனது அப்பா, தனது குடும்ப மானம், தனது வைராக்கியம், தனது எண்ணங்கள், தனது ஆசைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு நாள் அவன் கூட போய் படுத்து எந்திரிச்சு வரணும். அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு அழுத்தத்தை இது ஏற்படுத்தும். அப்படி வரலைன்னா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு அந்த பெண்ணை கடத்திட்டு கூட போகலாம், இல்ல அந்த பெண்ணுடைய கணவனையோ அவங்க அப்பாவையோ அவங்களோட குழந்தைகளையோ கொன்னும் கூட போடலாம். எவ்வளவு ஒரு டார்ச்சரான ஒரு இதை வந்து அந்த பெண்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அதுவும் தமிழ் சமூகம் கற்புக்கு மிக 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 முக்கியத்துவம் கொடுக்குற, இந்த சேசிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம். ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத இன்கார்பரேட் பண்ற ஒரு சமூகம். அதை தான் புகழ்ந்து பாடும். ஒரு தலைவன் 2 தலைவிகளோட காதலில் இருந்தான்னு ஏதாவது ஒரு சங்க இலக்கிய பாடல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? குளோரிஃபை பண்ண மாட்டாங்க. இருந்திருக்கலாம், அது பதிவே ஆகல. நீ வந்து இருந்திருக்காம இருக்குமான்னு நீ கேள்வி கேட்கலாம். அது ஏன் அவன் பாடல, ஏன் அதை செய்யல? அது வந்து சமூக இழுக்க அவன் பார்த்தான், அது தவறுன்னு பார்த்தான். நமக்கு கிடைக்கப்பட்ட கதைகள் கூட அதுல ஒரு தவறை செஞ்சவன் நாசமா போனான் தான் கதை எழுதி வச்சிருக்காங்களே ஒழிய அவன் நல்லா வாழ்ந்ததா கதை எழுதல. அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சமூகத்துல ஒரு மாற்றான் வந்து உட்காந்துக்கிட்டு பெண்களை கை காமிச்சிட்டு போவான். கை காமிச்ச பெண்கள் வந்து அவனுக்கு வந்து ஆசையை நாயகிகளாக ஒரு நாளைக்கு அவன் கூட போய் படுக்கணும் அப்படின்னா அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அங்கதான் போவோம். இப்ப இந்த இது இவன் ஊருக்குள்ள வருவான், தஞ்சை பெரு வீதியில இவன் வருவான், கை காமிப்பான். அந்த பெண்கள்லாம் ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டை அலங்கரிக்கணும் அப்படின்னா எந்த பெண் வீட்டை விட்டு வெளியில வருவா? சொல்லுங்க நீங்க.
வெளியில போய் தலையை காட்டினா நம்மளை கை காமிச்சிட்டா என்ன ஆகுறது? என்ன வேணா நடக்கலாம். அதனால நம்ம போகக்கூடாது, வெளியிலேயே போகக்கூடாதுன்னு ஒரு நிர்பந்தம் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் தமிழ்நாட்டில் உருவானது. அந்த குறிப்பிட்ட நகரத்தில் அது உருவான அந்த நிர்பந்தம் அடுத்த பக்கத்துல இருக்கக்கூடிய நகரங்களுக்கு அது போச்சு. நகரங்களுக்கு தான், ஏன்னா நகரத்துல தான் இவங்க இருக்கானுங்க. இவனுக்கு வந்து நகரத்துல இருக்கனால இவனுக்கு வந்து கை காமிச்சானா போய் ஆகணுமேங்கிறனால பயந்து போய் பெண்கள் வந்து, கிராமத்து பெண்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. கிராமத்து பெண்கள், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கான்செப்ட்ல யோசிக்காதீங்க. அன்னைக்கு கிராமத்துக்கும் நகரத்துக்கும் ஐசோலேட்டடா இருந்திருக்கும். ஐசோலேட்டடா இருக்கும். ராஜாவே வந்து இந்த மாதிரிலாம் கை காமிச்சிட்டு போறான்னு வைங்களேன், அங்கேயே அவனை கொன்றுவாங்க வெட்டி. பாதுகாப்பு இருக்காது அவருக்கு. அங்க போயிட்டு அங்க எத்தனை பேரோட அவன் பாதுகாப்போட போக முடியும்? ராஜா அவன் போனானா ஒரு குட்டி போகவே மாட்டான். போக மாட்டான், அதான் உண்மை. போக மாட்டான். அப்படியே போனாலும் ஒரு சின்ன பெட்டாலியனை கூட்டிட்டு தான் போவான். ஒரு 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 100 பேர், ஒரு 200 பேர், ஒரு 1000 பேர் வரைக்குமே வச்சுக்கோங்க. 1000 பேர் வரைக்கும் நகர்த்திட்டு போவான். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த ஊர்க்காரங்க அதை விட அதிகமா தானே இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சாங்கன்னா கூடி இருப்பாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் இல்ல. அன்னைக்கு அவன் எல்லாரும் 60 தான், எல்லாரும் வேல் கம்பு தானே, எவன் வெட்டினாலும் வெட்டும், எவன் குத்தினாலும் குத்தும். மோதி பத்தலாண்டு பெரிய அவனுக்கு பாதுகாப்பு இருக்காது, அரசனை சாச்சிருவாங்க. அதனால அவன் அங்கெல்லாம் போக மாட்டான். ஆனா நகரத்துல ராணுவம் அதிகமா இருக்கும். அப்ப அங்க இருக்க பெண்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. அப்படியே வந்தா கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணமான பெண்ணை வந்து தொடுறது போறதுங்கிறது வந்து ஆஸ் பெர் ரிலீஜியஸ் பேஸ்டா அது பெரிய கிரைம்ங்கிறனால அதை சைடு கொஞ்சம் யோசிப்பானுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தொடுறதுங்கிறது ஈஸி. அப்ப டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அங்கதான் அந்த பிரச்சனையே வருது. பொண்ணு வயசுக்கு வந்தோடனே கல்யாணம் பண்ணிட்டா, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டா பாதுகாப்புக்குள்ள போயிருவோம். அந்த ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படி சொல்லி தப்பிக்கலாம்ல. அடுத்த ஒரு விஷயம் இப்படிலாம் அதையும் கடந்து சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனா இதுனா ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையா மாறுமேங்கிறனால அவங்க கொஞ்சம் அச்சப்படுவாங்க. இந்த இதெல்லாம் இருக்கு. அப்ப வந்து இது வரலாறுல பதிவான செய்தி. அப்ப என்ன ஆகுது, ஒரு பெண்ணை கை காமிச்சுன்னா அந்த பொண்ணு வந்து போக முடியாது. அவங்க குடும்பத்துல வந்து அந்த பொண்ணு சொல்லுது. அந்த தகப்பனார் என்ன பண்றாரு, வீட்டுக்கு பின்னாடி குழி தோன்றாரு. அந்த வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டிட்டு அந்த பெண்ணை உட்கார வச்சுட்டு, ஒரு விளக்க ஏந்தி உட்கார வச்சுட்டு, சாமியை கும்பிடுமான்னு சொல்லி சாமியை கும்பிட வச்சுட்டு அப்படியே மூடிடுறாரு. மண்ணு போட்டு மூடிடுறாரு. இது எப்படி தெரியுமா நமக்கு தெரிய வருது? குலதெய்வம்டா. குலதெய்வம்டா எங்களுக்கு அது. அந்த பெண் ஒரு குலதெய்வம் இன்னைக்கு தமிழ் சமூகத்துல. புரியுதா? உன்னோட அட்ராசிட்டி எங்களுக்கு எப்படி கடத்தப்படுதுன்னு புரியுதா? இந்த அட்ராசிட்டியை பண்ணி நீ என்னிடம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலை நீ உருவாக்குன. இன்னைக்கு நீ என்ன பண்ண? ஈழத்துல நீ என்ன பண்ண? ஈழத்துல பெண்கள் என்ன ராணுவத்துல சேராம இருந்தாங்களா? எல்லாமே ஈழத்துல பெண்கள் ஆணுகளுக்கு சமமா நிக்கலையா? நீ என்ன பண்ண? அடுத்து வீடியோ ஆதாரமே இருக்கு. நீ அடுத்து என்ன பண்ண? அந்த பெண்களை நீ ஒரு ராணுவ வீரர் போல நடத்துனியா? அந்த பெண்களை டிக்னிட்டி நீ சுட்டு சாடி, அந்த பெண்களுக்கு பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ண அந்த பெண்களை? அப்புறம் பெண்ணியத்தை பத்தி எங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க? பெண்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரே சமூகம், அதை உள்ளரமாகவே கொண்ட ஒரு சமூகம் தமிழ் சமூகம். இந்த தமிழ் வரலாறையும் தமிழர் வரலாறையும் தமிழர் வாழ்விலும் புரிந்து கொண்டவர்கள் பெண்களுக்கான சமத்துவத்தை எதிர்த்து பேசவே மாட்டார்கள். ஆனா பொறுப்பு இந்த இடம் மாறுது. ஸோ இப்போ இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நான் ஃபெமினிசம். பட் இந்த டாக்ஸிக் ஃபெமினிசம்ங்கிறது இது கிடையாது. இன்னைக்கு நீங்க கண்ணு முன்னாடி பாக்குற ஃபெமினிஸ்ட், சோ கால்டு ஃபெமினிஸ்ட்னு சொல்லி காட்டிக்கிறவங்க எல்லாம் யாரு? ஒருத்தன் அம்மனை குண்டியா உட்கார்றான். கேட்டா என் உடம்பு ஏன் உரிமைங்கிறா. உன் உடம்பு உன் உரிமை, நீ வீட்டுல நீ அம்மனை குண்டியா சுத்துறது உன் உரிமை. ஆனா அது சோசியல் மீடியால போடுறது உன் உரிமை கிடையாது. ஏன்னா அந்த சோசியல் மீடியால ஒரு குழந்தை இருக்குது, பல ஆண்கள் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கு, குறிப்பா குழந்தைகள் இருக்கு. உன்னுடைய உடல் இப்ப பெண்களோட உடலில் கவர்ச்சி இல்லைன்னு நீ சொல்ல போறியா? அடுத்து அது சயின்ஸுக்கே அப்பாற்பட்டதா போயிடும். ஆஸ் பர் சயின்ஸ் பெண்களோட உடம்பு ஆண்களுக்கு அட்ராக்ட் ஆகும், உணர்வுகளை தூண்டும் அப்படிங்கிற விதத்தில் தான் பெண்களுடைய உடம்பு இருக்கிறது. இது சயின்ஸ். அதனாலதான் அந்த அட்ராக்ஷன் வருது. அதனாலதான் அவங்களோட போய் இணைந்து வாழணுங்கிற எண்ணம் வருகிறது. அதனாலதான் குழந்தை பெற்றுக்கணுங்கிற எண்ணம் வருது. அதனாலதான் இல்லறமாக வாழணுங்கிற எண்ணம் வருது. இதெல்லாம் வந்து பேசிக் சயின்ஸ். ஆனா நீ உடம்பை காட்டிக்கிட்டு எல்லாரும் அது பார்க்க கூடாது, பார்த்தாலும் சலனப்படக்கூடாதுன்னா பெண்ணுடைய உடலை பார்த்தால் ஆண் சலனப்படுவான். நேச்சர். அதனாலதான் எல்லா கலாச்சாரமும் பெண்கள் மாடஸ்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுது. கிறிஸ்டியானிட்டி அதான் சொல்லுது, இஸ்லாமா அதான் சொல்லுது, தமிழர் வாழ்வியலும் அதான் சொல்லுது. The modesty differs from each civilization. ஆமா, அந்த ஊருக்கு அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி இந்த modesty will differ.
பட் அந்த மாடஸ்டிங்கிறதுல யாருமே மாற்றுக்கிறது இல்லை. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பழங்குடி மக்களும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை நாகரிகத்திலும் மாடஸ்டிக்கு ஒரே ஃபார்முலா தான். ஒரு பெண் தன்னை தானே தற்காத்து கொள்ளக்கூடிய சிந்தனையில் இருக்க வேண்டும். வள்ளுவர் அதாங்க சொல்றாரு, நீ வந்து ஒரு பெண்ணை வந்து எவ்வளவு பாதுகாத்தாலும் பாதுகாக்க முடியாது. மாறாக அந்த பெண் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் அந்த பெண்ணுக்கு இருக்கும்போது அதுதான் சிறந்த காப்புங்கிறாரு பெண்ணுக்கு. தற்காப்பு. அப்போ ஒரு பொண்ணு என்ன நினைக்கணும், இப்போ ஒரு பொண்ணு காதலிக்கிறாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க, ஒரு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அவங்க போறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து பல ஆண்கள் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப வந்து அந்த பெண் வந்து ஒரு மாடஸ்டியான ஒரு ட்ரெஸ்ஸோட போறாங்க. உடனே வந்துட்டு இல்லைங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா சொல்றானே வைங்களேன், கூட நான் போட்டு பாக்குறேன்னு அந்த பொண்ணு போட்டு பார்த்துன்னா நீ என்ன நினைப்பீங்க? ரொம்ப கவர்ச்சியான ட்ரெஸ் இன்னொருத்த வந்து கொடுக்குறான், நீ அதை போட்டு இங்க வாங்க அப்படின்னா, அப்ப அந்த பொண்ணு என்ன நினைக்கணும், சரி அங்க நம்ம கணவனை தவிர்த்து மற்ற ஆண்களும் அங்க இருக்கிறாங்க, மற்ற குழந்தைங்க பெண்கள் எல்லாம் இருக்காங்க, அங்க நம்ம இப்படி இந்த உடல் அழகை வந்து காட்டிக்கிட்டு நம்ம நிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு பெண்ணுக்கா வரணும். அததான் வள்ளுவர் சொல்றாரு. இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்படி ட்ரெஸ் போடாதமா, அப்படி ட்ரெஸ் போடாதமா, துப்பட்டா போடுங்கள் தோழி, இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல, அந்த பெண்ணுக்கா தோணணுங்கிறாரு. அந்த பெண்ணுக்கா தோணி இல்ல இந்த இடத்துல துப்பட்டா போடணும், இந்த இடத்துல நம்ம வந்து உடம்ப காட்டக்கூடாது, ஸ்கின்னை காட்டக்கூடாது, இந்த இடத்துல ஒரு பார்வைகள் நம்ம மீது தவறாக விழும். ஸோ சமூக ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஒரு காலேஜுக்கு போறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு போறோம், அந்த இடங்கள்ல இது கூத்தடிக்க தான் போறோம் அப்படின்னா நீ என்ன வேணாலும் அவுத்து போட்டு போ. ஏன்னா கூத்தடிக்க வர ஆண்கள் எதுக்கு வருவா? கூத்தடிக்க வருவான், உல்லாசம் காண வருவான். நீ அவங்களோட உல்லாச போதை பொருளா நீ போறன்னு முடிவு எடுத்துட்டு போற, அது உன் விருப்பம். ஆனா இந்த மாடஸா ட்ரெஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து ஒரு சிவிலைசேஷனல் வேல்யூ. அதை இன்னைக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்கல்ல, இதுதான் டாக்ஸிக் ஃபெமினிசம். பெண்கள் வந்து அவங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்றது அவங்க உரிமை, டாக்ஸிக் ஃபெமினிசம். ஆண்கள் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்றது அவங்க உரிமைன்னு எந்த ஆணா பேசுறானா? ஆனா ஒரு டீசெண்டா பார்வையிலே பார்க்க ஒரு டீசெண்டா இருக்கணும். ரிவீலிங் எல்லாம் ஆண்கள் போடுறது இல்ல. ஆண்கள் ரிவீலிங்கா போட்டாலும் அருவருப்பா தாங்க இருக்கும், அருவருப்பா இருக்கும், அசிங்கமா தான் இருக்கும். அதே தான் பெண்களுக்கும். என்ன இது கூட காமமும் சேர்ந்து வரும், அதான் பிரச்சனை. காம சிந்தனையும் சேர்ந்து வரும் பெண்கள் போடும்போது. ஆண்கள் போடும்போது அது அந்த அளவுக்கு இது வராது. அதையும் வர வைக்கிறது தான் இப்ப நம்ம வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பண்றாங்க. எவனாவது ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி போட்டா அதுல கீழே எல்லாம் போயிட்டு உமாலாம் போட்டுட்டு இருக்காங்க. யாரா நீங்க? இவங்க தொல்லை தாங்க முடியலன்னு இருக்குது. சோ இது என்னன்னா, இதுதான் இந்த இடத்துலதான் நம்ம வேறுபடுறோம். ஒரு பெண்ணியத்திற்கும் டாக்ஸிக் ஃபெமினிசத்துக்கும் என்னன்னா ஒரே லைன். பொறுப்புகளோடு கூடிய பெண்ணியம் வரவேற்கத்தக்கது, பொறுப்புகள் அற்ற பெண்ணியம் எதிர்க்கத்தக்கது. இதுதான் என்னுடைய பார்வை. அடுத்து அபார்ஷன் இஸ் மை ரைட்டுங்கிறாங்க. நோ, ஐ எம் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் இட். ஒரு உயிரை கொல்வது எனது உரிமை என்று சொல்லக்கூடாது. ஒரு தவறா நடந்துச்சுன்னா எதிர்பாராத விதமா நான் என்ன சொல்றேன், இது தவறா நடக்கிறது எப்படிங்க? அவங்க கொண்டாங்கன்னு சொல்ல முடியுமா? பெண்கள் கொண்டாங்கன்னு சொல்ல முடியுமா? நான் எனக்கு என் வயிற்றில் கருவில் உருவாகக்கூடிய ஒரு குழந்தைய நான் போய் என் விருப்பத்துக்காக நான் கொலை பண்ணுவேங்கிறது அது கொலைதான். அதை நான் எதிர்க்கிறேன், என்னைக்குமே எதிர்ப்பேன். இன்னைக்கு அதை அரசாங்கம் அனுமதிக்குது, போகுது, எல்லாம் பண்ணுது. பட் அது டாக்ஸிக் ஃபெமினிசம். உங்களுடைய லைஃப் பிளானிங்கை வந்து நீங்க ஒழுங்கா பண்ணாம, உங்களோட சைட்ல கண்ட்ரோல் இல்லாம இயற்கையாக ஒரு உயிர் உருவாகிறது, அந்த உயிரை வந்து நான் அழிப்பேன் அப்படிங்கிறது டாக்ஸிசிட்டி. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அது ஹியூமன் லைஃப்ங்க. ஹியூமன் லைஃபா இல்லையாங்க அது? இப்ப நீங்க ஒரு காலத்துல என்னவா இருந்திருப்பீங்க? ஃபீட்டஸா தான் இருந்திருப்பேன். கருவு தானே. நானும் ஒரு காலத்துல கருவு தானே. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, எனக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. உங்களால இந்த உலகத்துல ஒரு மாற்றம் வரலாம், என்னால இந்த உலகத்துல ஒரு மாற்றம் வரலாம், நல்லது வரலாம். அந்த கருவுல ஒரு அப்துல் கலாம் இருக்கலாம், அந்த கருவுல ஒரு அன்னை தெரசா இருக்கலாம், அந்த கருவுல ஒரு இருக்கலாம், சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய ஒரு உயிரா கூட இருக்கலாம். அந்த கருவை அழிக்கிறீங்கன்னா, இந்த கருவை அழிக்கிறீங்கன்னா என்ன? ஏன் அந்த கரு ஒரு இயேசுநாதரா கூட இருக்கலாமே, ஏன் ஒரு நபிகளாக கூட இருக்கலாமே, இருக்கலாம்ல. கொல்றீங்க, யார் கொல்றவங்களுக்கு உரிமை கொடுத்தா? சாத்தான் கொடுக்கும். இதான் சொல்றேன், இந்த அபார்ஷன் ரைட்ஸ்க்குலாம் பேசுறது பெண்ணியம்ங்கிறாங்கல்ல, நான் அதை எதிர்க்கிறேன். நான் அதை டாக்ஸிக் ஃபெமினிசம்னு வகைப்படுத்துவேன். அபார்ஷன் செய்யறது எனது உரிமைன்னு சொல்றது தவறு. பர்த் கண்ட்ரோல் எனது உரிமை, அது பண்ணுங்க. நீங்க வந்து அதை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வது உங்கள் உரிமை, அது உங்களுடைய முடிவு. அதுக்கு தான் நீங்க அத்தனை விதமான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி நீங்க உங்க கட்டுக்கோப்பா இருந்துக்கோங்க. பட் ஒரு உயிரை எடுப்பது உங்கள் உரிமையாக இருக்கக்கூடாது. அது பெண்களோட உரிமை என்று பேசுவதை நான் எதிர்க்கிறேன்.
இந்த மாதிரி சில சில விஷயங்கள்ல என்னுடைய ஸ்டாண்ட் வந்து வேற. அது இந்த ஃபெமினிசத்துல அதை நான் டாக்ஸிக் ஃபெமினிசம் நான் வகைப்படுத்துறேன். அது போக வந்து ஒரு பெண் வந்து பல ஆண்களோட படுத்து எந்திரிக்கிறது, ஒரு லிபரல் மைண்ட் செட்டு, இதெல்லாம் நான் எதிர்க்கிறேன். அது ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண்களுக்கும் பொருந்தும். ஆக்சுவலி நீங்க வந்து இதான் சொல்ல, ஆண்கள் இஸ் ஈக்குவல் டு பெண்கள். இதுல இவருக்கு ஒரு விதி அவருக்கு ஒரு விதின்னு இல்லை. ஆனா இவங்க 2 பேருமே வந்து அப்படியே ஈக்குவாலிட்டி பண்ண முடியாது. மாறாக அந்த தனித்தன்மையை உணர்ந்து ஈக்குவாலிட்டி பண்ணணும். பட் அந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே பொதுதான். எல்லாமே செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து எல்லாமே கரெக்ட் தான். ஒருவனுக்கு ஒருத்தின் வாழணும், ஆமா ஒருவனுக்கு ஒருத்தின் வாழணும். இல்லற வாழ்க்கையில வந்து துரோகம் செய்யாம இருக்கணும்னா துரோகம் செய்யாம இருக்கணும். இதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை நமக்கு. இதெல்லாம் இது மியூச்சுவலா போயிடும். மியூச்சுவலா இவங்க இப்படி இருக்கணும், இவங்களும் அப்படி இருக்கணும், இவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்களும் அப்படி இருக்கணும். ஆனா இந்த விஷயங்கள் நான் சொல்றேன், இது வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எதிர்க்கிறோம். ஸோ இதுதான் அந்த இடத்துல டாக்ஸிக் ஃபெமினிசம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த கடைசியா ஒரு விஷயம் ஏன் இதை பேசணும்னு நினைச்சேன்னா, கடைசியில இது எங்க வந்து முடியுதுன்னு பாக்கணியா, பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்கு. சரியா? பர்பஸ் ஆஃப் லைஃப்ன்றது நம்ம பறக்கிறோம். ஆனா நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் முடியாம இருக்க வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது இல்லை, மூச்சு விட மாட்டேன்னு சொல்றது இல்லை. சில விஷயங்களை வேற வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். முக்கியமான பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ஒரு இணைய தேடுறது அப்படிங்கிற மாதிரி நேச்சர் வந்து வடிவமைச்சிருக்கு. இது வந்து நிறைய பேர் தப்பா வந்து புரிஞ்சுக்கலாம். அண்ட் ரிப்ரொடக்ஷன், இது வந்து நேச்சரோட டிசைன் எப்படி இருக்கு, பேசிக். ஆனா ஜெண்டர் வார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? நீ இப்படி பண்ணா நான் அப்படி பண்ண அப்படின்றது கடைசியில அது குடும்பம் இல்ல ஒரு பேர், ஒரு லவ், அந்த லவ்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த டாக்ஸிக் ஃபெமினிசம்னால ஒரு ஆணும் பெண்ணும் கூடி வாழ்றதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா, நீங்க நிறைய பிரச்சனை இருக்கு, பட் பெரிய பிரச்சனையா எதை பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் என்னன்னாங்க, ஒரு ஆண் செட் ஆஃப் விஷயங்களை ஒரு குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவார், ஒரு பெண் செட் ஆஃப் விஷயங்களை ஒரு குடும்பத்துக்குள்ள கொண்டு வராங்க. இவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒரு மாதிரி இருக்கும், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஆண்களுக்கு அவங்களுடைய சிந்தனை, உளவியல், அவங்களுடைய மூளை, அதோட ஒயரிங் ஒரு மாதிரி. பெண்களுடைய மூளையோட சிந்தனை, அதோட ஒயரிங் வேற மாதிரி. ஸோ இவங்களோட சிந்தனை ஆற்றல் அந்த குடும்பத்திற்கு எப்படி நன்மை செய்யும், அவருடைய சிந்தனை ஆற்றல், அவருடைய தனித்தன்மை இந்த குடும்பத்திற்கு எப்படி நன்மை செய்யுங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன், ஒரு சினாரியோக்கு சொல்றேன், ஒரு கணவன் சம்பாதிக்கிறாரு, வேலைக்கு போறாரு, வீட்டுக்கு வராரு, ஓகேவா? அவர் தான் வந்து ஏர்னிங். ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இவர் செட் ஆஃப் திங்ஸை வந்து இந்த குடும்பத்துக்கு செய்யறாரு. இப்போ இவங்களோட செட் ஆஃப் திங்ஸ் என்னவா இருக்கும்? என்ன இருக்கணும் ஆக்சுவலா? இவர் வராரு, அப்ப அவருக்கு ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபுட்டை வந்து அவர் வெளியில போய் சாப்பிடலாமா? என்னைக்கா ஒரு நாள் சாப்பிடலாம். ஆனா அடிக்கடி வெளியில சாப்பிட்டா அது அந்த இவர் சம்பாதிக்கிறதுலாம் அதுக்கே போயிடும், கரெக்டா? அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சிக்கனமா ஒரு உணவு சமைக்கணும், இது பண்ணணும். இப்ப அவர் அவ்வளவு கஷ்டமா வேலை பண்ணிட்டு வந்துட்டு இப்ப அவரே சமைச்சா என்னவா இருக்கும்? அவருக்கான சுமைகள் அதிகரிக்குதா இல்லையா? அப்ப அந்த வேலைகளை யார் செய்யணும் இந்த இடத்துல? பெண். ஆனா எனக்கு ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆகுது. இருங்க நான் சொல்றேன். பெண் அந்த இடத்துல வேலை செய்யணும். இப்ப இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, சம்பாதிக்கிறவர் இவரு, குடும்பத்துக்கு பணம் கொண்டு வரவர் இவரு. ஆனா நான் வந்து உனக்கு சமைச்சு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண் நின்னாங்கன்னா இது டாக்ஸிக் ஃபெமினிசம். இப்ப இந்த இன்னொரு கதையை பாருங்க. கணவனும் சம்பாதிக்கிறார், மனைவியும் சம்பாதிக்கிறார், 2 பேருமே கடினமான உழைப்புகள் செய்யறாங்க. இப்ப இந்த உழைப்புல இந்த கணவன் என்ன எதிர்பார்க்கறாருன்னா, என் மனைவி தான் எனக்கு சமைச்சு போடணும்னு நினைக்கிறார். அப்ப கணவன் வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனையில் இருக்காருன்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த கணவன் என்ன யோசிக்கணும்னா, நமக்கு எப்படி வேலைப்பளு இருக்கிறதோ அதே மாதிரியான வேலைப்பளு நம்ம மனைவிக்கும் இருக்கிறது. அப்ப நம்ம ஒரு காமன் கிரவுண்டா யோசிக்கணும். ஒரு நாள் நான் சமைக்கிறேன், ஒரு நாள் நீ சமை. இல்ல நம்ம 2 பேருமே சமைக்க வேண்டாம், ஏதாவது ஒரு ஃபுட் இதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம ஒரு சமையல்காரங்களை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இது காமன் கிரவுண்ட்ல ஒரு யோசனையா கொடுக்கணும். இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு இதுதான் ஒரு சமத்துவத்துக்கான ஒரு வழி. இதை வந்து 2 பேரும் புரிஞ்சுக்கணும். இதுல இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு சமூகத்துல குடும்பங்களுக்குள்ள உருவாக தொடங்கியிருக்கு. நான் அவங்க அப்படின்னா இல்லைன்னா உனக்கு வந்து இல்ல என் மனைவி எனக்கு செஞ்சு கொடுக்கறது, என் மனைவி எனக்கு சாப்பாடா செஞ்சு கொடுக்கறத ஒரு அன்பா நான் பாக்குறேன், அவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் எனக்கு வந்து தேவையா இருக்குன்னா நீ உன் மனைவி கஷ்டப்பட்டு வேலை செய்யறதை நீ அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்ககிட்ட சொல்லிடலாம், நீ உனக்கு கெரியர் டெவலப் பண்ணணும்னு நினைச்சினா நீ இப்ப பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னு நீ நினைச்சினா நீ அது ஒன்றும் தேவை கிடையாது, நீ இருக்கு, நான் வந்து இந்த ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கிறேன், நீ அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பேசணும். உனக்கு அது தேவையில்லை, உனக்கு வந்து அந்த இல்லற வாழ்க்கையுடைய அந்த பழைய தன்மையில இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை வேணும்னா அந்த பழைய தன்மைக்கு நீயும் இருக்கணும். மனைவியோட சம்பாத்தியமும் வேணும், ஆனா பழைய தலைமையில நான் வந்து இருப்பேன் அப்படின்னா அது அந்த ட்ரெடிஷனல் ஃபேமிலியும் எனக்கு வேணும், ஆனா மனைவியும் போய் முழுசா சம்பாரிச்சுட்டு வந்து கொடுக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு அந்த சுமை என்பது அதிகரிக்கும். பெண்களுக்கான சுமை என்பது அளவுக்கு அதிகமாக அதிகரிக்கும். எப்படி அவங்களால சமாளிக்க முடியும்? இன்னொரு சினாரியோ வரேன். இதெல்லாம் வந்து 2 பேர் மட்டும் இருக்கிற வரைக்கும் கரெக்டா செட் ஆகும். இப்ப அடுத்து இங்க குழந்தை ஒரு விஷயத்துல வருது. இந்த குழந்தையில
ஹஸ்பண்ட் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிட முடியும் சொல்லுங்க நீங்க? சம்பாரிச்சு போடலாம், பொருள் வாங்கலாம். இன்னொன்னு சொல்லவா, இப்ப ரீசன்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இதை வந்து நீங்க வந்து மனோதத்துவ நிபுணர்கள் அவங்க கிட்ட போய் தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா நீ என்ன பெரியவனாலாம் என்கிட்ட கேட்காத. நான் அப்படிலாம் எல்லாம் நினைச்சுக்கிட்டதும் இல்லை. நான் மற்ற மனோதத்துவ நிபுணர்களுடைய கருத்துக்களை எல்லாம் வாங்கி தான் நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சமீபத்திய ஆய்வுகள் மூலமா நமக்கு தெரிய வருவது, குழந்தைங்க தாயுடைய அரவணைப்பு அவங்களுக்கு ரொம்ப 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 அவசியம். எதுக்குன்னா அப்பதான் அவங்க கான்ஃபிடென்ட் லெவல், அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய இந்த சமூகத்தை அணுகக்கூடிய தன்மை எல்லாமே தாயோட அரவணைப்புல இருக்குங்கிறாங்க. பேபிங் ரொம்ப முக்கியம். குழந்தைகளை விட்டு விலகிறதே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப. ஆனா இதே குரூப் தான் ஒரு காலத்துல என்ன சொல்லுச்சுன்னா, குழந்தைங்க அழுதுச்சுன்னா தனியா போட்டு ரூமை சாத்திட்டு அழுது தூங்கிடும் இப்படி சொன்னாங்க. நீங்க ரீல் ஷேர் பண்ணிருந்தீங்க, எப்படி வேலை செய்யணும்ன்றதுக்காக பிரிச்சு. ஆமா, வேலை செய்யணுங்கிறதுக்காக பெண்களும் ஆண்களும் வேலைக்கு வரணும். அப்ப குழந்தைகளை எப்படி பாத்துக்கணும் அதுக்காக சில தியரிஸ் உருவாக்கி விட்ட ஒரு சில இதுதான் இன்னைக்கும் ஃபாலோவில் இருக்கு. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. அது குழந்தைகளோட கேரக்டர் பெரிய அளவு உடைச்சிரும். அதுக்கு இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கானுங்க வெளிநாடுகள்ல. பட் குழந்தை என்பது பெற்றோருடைய அரவணைப்புல தான் வளரணும். தாய் தந்தை 2 பேருக்கும் அதுல பங்கு உண்டு. ஆனா தாயோட பங்கு ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகம். ஏன் நான் சொல்றேன்னா, குழந்தைகளுக்கு தாய் வந்து ஒரு ஃபுட் சோர்ஸ். ஆரம்ப காலகட்டத்துல ஒரு குழந்தை வந்து தாயை என்னவா பார்க்கும், அழுகும் போதெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு அதுலயே தான் மைண்டு செட் ஆகும். அப்ப ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் தாய் தான் ஃபர்ஸ்ட் கம்பெனியனே. தந்தையெல்லாம் இல்ல, 2வது தான் தந்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது. தாய் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண இவர்தான்ப்பா அப்பா அப்படின்னு. அதுக்கு அடுத்துதான். அப்ப அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஆணுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்பது ரொம்ப குறைஞ்சிருது குழந்தைகள்ல. அவன் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அந்த ஒயரிங் இல்லை. நமக்கு நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ல நம்மளால கரெக்டா ஒரு குழந்தைய அரவணைப்பா பாத்துக்க முடியாது. நமக்கு அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இல்ல. நமக்கு கோபம் அதிகமா வரும், சலிப்பு, அந்த ஒரு சலிப்பு தன்மை நமக்கு அதிகமா வந்துடும், வெறுப்பு அதிகமா வரும். அதுல ப்ரூட்டாலிட்டி நம்ம கையாளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு சின்னதா அடிச்சா கூட குழந்தைக்கு வேற மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். இது நமக்கு இயல்பாகவே ஆண்களுக்கு இதுல அதை வந்து நீங்க கரெக்டா பழகி இது பண்ணிக்கலாம். எக்ஸப்ஷன்ஸ் எப்பவுமே இருக்கும். பட் த மெஜாரிட்டி ஆஃப் த மென் அவங்களுக்கு ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுல பெரிய அளவு விருப்பமோ நாட்டமோ இல்ல, உள்ளூரா வரக்கூடிய தன்மையும் இல்லை அவங்களுக்கு. பட் பை நேச்சர் பெண்களுக்கு அது இயற்கையா இருக்கு. நான் ஒன்னு சொல்றேன். ஒரு படம் பார்த்தேன் இப்ப சமீபத்துல. இவர் விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் நடிச்ச ஒரு படம், தலைவன் தலைவி. அதுல நீங்க நல்லா பாருங்க. நித்யா மேனன் ஒரு பெண்மணி. ஆனா அந்த குழந்தைய அவங்க ஹேண்டில் பண்ற வீடியோஸ்லாம் நான் பார்க்கறேன். அவங்களுக்குள்ள தாய்மை வந்து பை டிஃபால்ட் இருக்கா இல்லையா? நித்யா மேனன் அந்த குழந்தைய அவங்க பாத்துக்கிறது, ஒரு அம்மா அவங்க குழந்தைய பாத்துக்கிற ஒரு இது இருக்கா இல்லையா? அந்த குழந்தைய ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்களோட பழகுது போகுது. இதை பார்க்கும்போது இதுதான் பெண்களுக்கு அந்த பேசிக்கான தாய்மை குணம் என்பது, தாய்மை என்பது குழந்தைகளோட ரிலேட் ஆகக்கூடியது. ஜெனட்டிக்கலி அவங்களோட கடத்தப்படுறது, மரபியல் ரீதியாக கடத்தப்படுது. பட் ஆண்களுக்கு கிடையாது. அங்க அந்த படத்துல எஸ் ஜே சூர்யா, இவர் ஆர்.கே. சுரேஷ் நடிச்சிருக்காப்புல, விஜய் சேதுபதி நடிச்சிருக்காப்புல. இவங்க அந்த குழந்தையோட பாண்டிங் ஆயிட்டாங்களா? ஏன் ஆக முடியல அவங்களால? புரியுதா நான் சொல்றது? இவரும் தான் அப்பா கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இவரும் கொஞ்சம் போய் குழந்தைய கொஞ்சலாம. இவரும் தான் குழந்தைகளை வளர்த்தாளுதான். ஆர்.கே. சுரேஷுக்கு தான் குழந்தை இருக்கு. இப்ப அவங்க எல்லாம் போயிட்டு ஆர்.கே. சுரேஷ் அந்த ஒரு இதுல பாக்குறேன், ஒரு ஈவெண்ட்ல பாக்குறேன், ஆர்.கே. சுரேஷ் அந்த குழந்தை பக்கத்துல பாரு போகுது, பயந்து ஓடுது. தாரத்தப்பட்ட பார்த்து நடிச்சிட்டு தாரத்தப்பட்ட பார்த்துல நாங்களே அப்படிதாங்க ஓடுறோம். அதுல பாக்குறேன் அவங்களுக்கு இயல்பா அது வருது. அதுதான் நான் சொல்றேன். பெண்களுக்கு இயல்பாகவே குழந்தைகளோட அட்டாச் ஆகிற தன்மை அதிகம். தாய்மை என்பது அவங்களுக்கு இன்பில்டட். ஒரு ஆண் வந்து தாயாக ஆயிட முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். போத் பை பிசிக்கல், போத் பை இது. இன்னொன்னு மாற்று வேற ஒரு தாயும் கூட ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். இந்த குழந்தைக்கு இவர்கள் அம்மா தான் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. வேற ஒரு பெண்ணோட குழந்தைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம். நீங்க அதையே பிசினஸா வேற சில பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாய்ப்பால் பிசினஸ் பண்றாங்க. அது வேற ஒண்ணு இருக்கு. எத்தனை பிரச்சனை பாருங்க தமிழ் சமூகத்தை சுத்தி. அப்ப இதெல்லாம் வச்சு நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல வரும்போது அந்த பேலன்ஸ் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது. என்னன்னா வேற வழி இல்லை. குழந்தைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு என்பது பெண்களுடைய முதுகில் வந்து விழுகிறது. இந்த இடத்துல ஃபெமினிசத்தை நீங்க எப்படி பார்க்கணும்னா, வேற வழி இல்லைங்க. த ரியல் ஃபெமினிசம் ஒரு மதராக ஒரு பெண் உயர்றா பாருங்க, அந்த இடத்துல பெருமை கொள்ற விதமா இருக்கணும். அந்த இடத்துல உயர்வு சிந்தனை வரக்கூடிய விதமா இருக்கணும். அதுதான் ஒரு சரியான பெண்ணியமா நான் பாக்குறேன். அது அசிங்கப்படுறதுக்கு உண்டான விஷயம். அது அடிமைக்கான அடையாளம் கிடையாது. அது வந்து இந்த சொசைட்டிய கண்ட்ரோல்ல இருக்கு உங்ககிட்ட. இந்த சொசைட்டிய உருவாக்குற இடத்துல நீங்க இருக்கீங்க. புரியுதா?
ஃபர்ஸ்ட் டீச்சர் யாரு? அம்மா தான். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சர், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா ரீல், இது எல்லாமே நீங்க தான். அடுத்துதான் சொசைட்டி. மாதால இருந்து தானே ஆரம்பிக்குது. அதான். சோ நீங்க தான் முதல்ல அதுல பெருமை கொள்ளணும் பெண்கள். அந்த பெருமித உணர்வு பெண்களுக்கு இருக்கணும். மாறாக குழந்தை பேறு பெறுவது சுமையாக இன்னைக்கு ஒரு ஐடியாலஜி வந்து பெண்களிடம் திணிக்கப்படுது பாத்தீங்களா? திஸ் இஸ் டாக்ஸிக் ஃபெமினிசம். பெண்களுடைய மகப்பேறும் பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதும் அவர்களுக்கான வரமாகவும் அவர்களுக்கான ஒரு பாசிட்டிவான விஷயமாகவும் அவர்களிடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டதென்றால் அது பெண்ணியம். ஆனா பெண்களுக்கான மகப்பேறும் பெண்களுக்கான அந்த தாய்மைக்கான வாழ்வையும் அவர்களுக்கு நெகட்டிவா ஒருத்தன் வந்து சொல்றானா அது டாக்ஸிக் ஃபெமினிசம். இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? சோ இங்க ஒரு ஆளு தாடி வச்சுட்டு ஒரு பேசிட்டு இருந்தாரு. கர்ப்பப்பையை கழட்டி போடு, குழந்தை நீ வளர்க்கணும்னு அவசியம் இல்ல. டாக்ஸிக் ஃபெமினிசம். அதுதான் டாக்ஸிக் ஃபெமினிசம். தேவையில்லாம தாத்தா வெளுத்து விட அந்த நபருடைய கருத்தை கேட்டு செல்லக்கூடிய எந்த பெண்களும் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில சுகமாகவோ சந்தோஷமாகவோ நிம்மதியாகவோ இருந்ததாக சரித்திரம் இல்லை. லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணணும்னா அந்த ஆளோட போட்டோ வச்சுக்கிட்டு அந்த ஆள் சொன்னதுக்கு எதிராக வாழ்ந்துட்டு இருக்கணும். அவங்களுக்கு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு புள்ள இருக்கும், அவங்க எல்லாம் இந்த ஆள் சொன்னது எல்லாத்தையும் மாறி வாழ்ந்துக்கிட்டு சும்மா வேணா கல்லா கட்டுறதுக்கு வேணா இந்த ஆளோட போட்டோ வச்சுட்டு பிராண்ட் மாதிரி வச்சு சுத்திட்டு இருக்கலாம். இவ்வளவுதான் விஷயம். அந்த ஆள் சொன்ன வாழ்வியல எந்த பெண்ணாலையும் வாழ்ந்து நிம்மதியா இருக்க முடியாது. ஸோ இதை தான் நான் இன்னைக்கு பதிவு பண்றேன். ஸோ இந்த டாக்ஸிக் ஃபெமினிசம் வேற, ஃபெமினிசம்ங்கிறது வேற. இதை நீங்க தயவு செஞ்சு பிரிச்சு தான் பார்க்கணும். நான் பெண்ணியவாதத்திற்கு ஆதரவானவன், இந்த விஷ பெண்ணியத்திற்கு எதிரானவன். இந்த விஷ நச்சு இது, இந்த நச்சு கருத்தியலுக்கு நான் எதிரானவன். அதனால இந்த நச்சு கருத்தியலை பேசக்கூடிய பெண்கள்லாம் என்னை கண்டா அலறுகிறார்கள், கதறுகிறார்கள், கோவப்படுகிறார்கள். என்னை வந்து வீணான விந்துலாம் சொல்லுவாங்க. நான் வீணான விந்தாக கூட இருந்து விடுகிறேன். பெண்களை ஒரு சந்தில் அடைத்து நாசமாக்க போவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ அமெரிக்கால போய் உருட்டினாலும் இதுதான் உண்மை. இதான் நான் சொல்றேன். ஒரு தாத்தா பேரை சொல்லி வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட்ல ஒரு பேரை கூட சொல்லாம முடிக்கணும், அந்த அளவுக்கு அவரோட இன்னைக்கு பிராண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது நிஜமாவே சொல்றேன், ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம அக்கா அண்ணன்களுக்கு தம்பி தங்கச்சிங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில பயன்பெறணும்ன்ற உங்க வீட்டு பெண்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு தங்கச்சி இருக்கும், அக்கா இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. ஒரு பெண் தாயாக இருப்பது என்பது ஆண்கள் எவ்வளவு தவம் இருந்து எவ்வளவு வருஷம் என்ன அந்த இடத்துக்கே போக முடியாது. எந்த ஒரு ஆணுக்கும் ஒரு ஆரம்பகட்ட ஹீரோ அப்படின்னா யாரு? தாய் தான். தாய் மேல பாசம் இல்லாத ஆண்கள் வந்து சமூகத்தில் எந்த ஒரு உயர்வையும் உன்னதத்தையும் அடைய மாட்டார்கள். மனுஷனாவே இருக்க முடியாது. அவனால சமூகத்துல எந்த ஒரு இடத்தையும் அடைய முடியாது. தாயே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண் கூட தாய் பாசத்துக்காக ஏங்கியவனாக இருந்தா தான் அவன் மேல போவான். அதை நீங்க முதல்ல கொஞ்சம் கேஜிஎஃப் ஹீரோ மாதிரி ஏதாவது தாய் பாசத்துக்கு ஏங்கிட்டு இருந்தா தான் அவன் மேல போக முடியுமே ஒழிய மித்தபடி அவனால சமூகத்துல எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. பெண் இல்லாமல், தாய் இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகமே இல்லை. அதை மனதில் வைத்துக்கொண்டு பெண்களுக்கான அந்த உன்னதமான நிலையை, சமமான நிலையை, அவர்களுக்கான ஒரு ஈக்குவல் ஸ்பேஸை கொடுக்கக்கூடியதுதான் சரியான பெண்ணியம். அதே சமயத்துல பெண்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் ஒவ்வொரு ஆணுக்கும் இருப்பதுதான் சரியான பெண்ணியம். சரியான ஆண்களுக்கான அரசியலும் அதுதான். நம் வீட்டு பெண்களை, நம் நாட்டு பெண்களை, நம் சமூக பெண்களை, நம் உலக பெண்களை பாதுகாத்தல் ஒரு ஆணுடைய கடமை. அந்த பாதுகாப்பு சிந்தனையும் ஒரு ஆணுக்கு இருக்கணும். அந்த நம்மளை நம்பி வந்த பெண்களை நாம் பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். அதுதான் சரியான சமூகத்தை உருவாக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ கடவுளோட கைடன்ஸோட இந்த எபிசோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். பார்க்குறவங்க வந்து மனதார உங்களோட கருத்துக்களை வந்து கீழே பதிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி பாரு. நன்றி.